ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட பார்ட் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்ட் 3 புரியும். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடையை திறந்துருவோம். ஸோ கடைசியாக நம்ம வந்து டே 5 தான் முடிச்சுது. ஒரு $51 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்தோம் அன்றைக்கி. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண சொல்கிறானுங்கன்னா, இந்த ஏரியா வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறானுங்க. ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $350 பார்த்தீங்கன்னா கேட்குறானுங்க எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறதே வந்து $51 தான். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லோன் எடுக்க போகிறோம் பேங்க்கில் இருந்து. வேறு ஒன்றும் இல்லை, அதாவது கேமில் சொன்னேன். ஓகே, ஏதோ $750 பார்த்தீங்கன்னா நம்ம லோன் எடுத்தாச்சு. ஆனால் லோன் எடுக்கிறதுலாம் எப்படின்னு கூட எனக்கு தெரியாதுங்க, சும்மா எடுத்து விட்டேன். ஓகே, நம்ம வந்து டக்குன்னு இந்த இடத்த வந்து நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இடத்தையும் எக்ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ பெருசாக வந்துக்குதுன்னு பார்த்துடலாமா? அடடா, என்னங்க இதெல்லாம் மாறிடுச்சு. இங்கே பாருங்க, கம்பிலாம் வந்துட்டுக்குதுங்க. எப்பா, இந்த பேரும் பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டு இருக்குது. இது பாருங்க, இந்த இடம் தான் பெருசாகிட்டு இருக்குது. வேறு லெவலு. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் மூலையில் செட் பண்ணி வைப்போம். ஓகே, நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தூக்கின்னு போய் ஒரு மூலையில் வச்சிடலாங்க. ஏன்னா கும்பலாகிறத பார்த்தா அவனுங்களே கடுப்பாகி வெளில போயிடுவானுங்க. நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜை வந்து மூலையில் போட்டு வச்சிடலாம். ரொம்ப மூலையில் வேணாம், கொஞ்சம் மூலையில் வந்து போட்டு வச்சிடலாம். ஏன்னா அது ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா எவனும் வாங்க மாட்டான். ஓகே, இப்போ மில்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் 5 மில்க்கு தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ ஒரு $451 இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு எதனா வாங்கி இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா காசு சம்பாதிக்கணும். சீரியல் ஒன்று வாங்கிடலாம். சீரியலு, காஃபி, டீ, ஸோ ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா வாங்கிடுவோம். அப்புறம் எக்கும் வாங்கிடலாம். இப்போ டோட்டலாக 3 வாங்கியிருக்கேன். $179 ஆகிருக்கு. ஓகே, நம்ம வந்து பை பண்ணியாச்சு. வெளில வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கடை க்ளோஸில் தானே இருக்குது. எப்போ ஆமாங்க, ஏன்னா ஓப்பனில் வச்சோம்னா அப்படியே தூக்கின்னு போயிடுவானுங்க. நம்ம காசும் பார்த்தீங்கன்னா எதுவும் இன்னும் செட் பண்ணல. ஸோ அதனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சிடலாம். இது எக்கு வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஓகே, எக்கு வந்து நம்ம கரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இது தான் வைக்கணும். அது பேர் என்னது, காஃபி டீலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் தூக்கின்னு போய் வைக்கணும் டக்குன்னு. இது என்னங்க என்னமோ மாறுதே. ஓ, டஸ்ட்பினில் போடணுமா? ஓகே, அடுத்து இது வந்து காஃபி தான். பரவாயில்ல, ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஒட்டி அமைச்சிக்கிறானுங்க எது எதுன்னு. வேறு லெவலு. காஃபி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் மாற்றலை நினைக்கிறேன் நான். இது காஃபியா டீயான்னு கூட தெரிலங்க. என்னங்க இது இவ்வளோ இருக்கு? அட பாவியே. ஓகே, நமக்கு நல்லது தான் இவ்வளோ வந்துக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து சீரியல் தான். என்னங்க டாம் அண்ட் ஜெர்ரி ஃபோட்டோலாம் இருக்குது இதில். ஓகே, இதை வந்து கீழே வச்சிடலாம். ஐயோ, மாற்றி வச்சிட்டேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது என்னது, இதுதான் காஃபி. அப்போனா அது டீ தாங்க. நம்ம காஃபி டீயும் பக்கத்தில் வச்சிடலாம். அப்போ தான் வந்து டக்குனு ஈஸியாக எடுப்பானுங்க. வேறு லெவலுங்க. எப்படியோ வச்சாச்சு. காஃபி ஆனால் கம்மியாக தான் கொடுத்துக்கிறானுங்க பாட்டு பசங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரைஸ்லாம் ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இது ஒரு $2.75 இருக்குது. நம்ம வந்து ஒரு $5 போட்டு விடுவோம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்களா, ஒரு $6 போட்டுருவோமே. டீலாம் எல்லாம் அதிகமாக தான் வாங்குவானுங்க. இது வந்து $7.49. எப்பா, ஏற்கனவே அதிகமாக தாங்க இருக்கு. இது வந்து ஒரு $14 போட்டுருவான். ரொம்ப அதிகமாக போடுறணும்னு தோணுது, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து இது வந்து நம்ம ஏற்கனவே மாற்றினது தான். ஸோ இது ரெண்டும் பக்காவாகுது. ஓகே, நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இருங்களா, இந்த டீயோட ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடலாமான்னு தோணுது எனக்கு. இதில் வேணாம், கொடுங்க. குழந்தை பசங்க பாவம். ஃபஸ்ட்டு ஒரு $6 வாங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். கடையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் லைனாக வருவானுங்க பாட்டு பசங்க. டே டக்குன்னு வந்து தொலைங்கடா. எல்லாம் டக்குன்னு வந்தானுங்க தான் பார்த்தீங்கன்னா காசு சேர்த்து வச்சு லோன்லாம் அடைக்க முடியும். ஃபஸ்ட்டு லோன் அடைக்கிறது எப்படின்னு பார்த்தலாம் இருங்களா. A few moments later. இந்த லோன் அடைக்கிறது எப்படின்னு தெரிலங்க எனக்கு. நம்ம அதை விட்டு தருவோம். ஐயோ, என்னங்க பில்லு போட வந்துட்டுக்கிறாங்களா? இது இப்போ தாங்க பார்க்குறேனே. ஓகே, இவங்கள வந்து கேஷ் தான் கொடுத்துக்குறாங்க. $0 கரெக்டாக கொடுத்துறாங்க. நிம்மதி. என்னங்க இது, ஆயில் இல்லையா? ஆயில் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையா. ஓ, இங்கே ஒன்று இருக்கா? ஓகே, இவங்களும் கேஷ் தான். ஒரு $4.22. ஓகே, அமுச்சு விட்ருவோம். இவங்க நாங்கள் வாட்டர் பாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆளுக்கு எதனா ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருங்க, நம்ம வந்து வாட்டர் பாட்டிலை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணலாம். வாட்டர் பாட்டிலு எங்கடா இருக்குது? அதோ இருக்குங்க. ஓகே, நம்ம வந்து பாட்டிலை வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ வெளில வந்துட்டுருக்கோம். நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை போய் உள்ளே தந்து வச்சிடலாம். வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் வந்து நான் ஏற்கனவே மாற்றி தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மேலே இருக்கிறது வந்து மில்க்கு பாலை நான் வாட்டர் பாட்டில் நினச்சிக்கிறேன். அடப்பா, என்னங்க ஃபுல்லாகிடுச்சே. தம்பி நூறுபா இங்கே அடிக்கி வச்சுன்னுக்கிறேன். என்னவோ வந்து பண்ணுகிறான். ஐயோ, இது ஃபஸ்ட்டு இருக்குன்னா நம்ம டக்குன்னு டஸ்ட்பினில் போட்டுருவோம். அங்கே ஓர எல்லாம் நின்றுக்கிறாங்க.
இருடே வந்துட்டா தம்பிங்களா. ஐயோ இது வரை நாங்கள் போட முடியல. ஆடா என்னங்க இது. ஓகே போட்டாச்சு. வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் எடுக்கணும்னு மாற்றிடலாம். 3 பேர் நின்றுக்கிறாங்க ஆல்ரெடி. ப்ரைஸ் என்னையும் மாற்றி மாற்றி வைக்கலையா? ஆடா பாவி எத்தனை தான் என்ன ஆகிருது. ஓகே $3 மாற்றி விட்டாச்சு. இப்போ டக்குன்னு பில்லை போட்டு அமுச்சு விட்ருவோம். அடடாடா எவ்வளோ வாங்கியிருக்காரு பாருங்க, வேறு லெவலு. இவர் வந்து $10 அமுச்சு விட்றலாம். இன்னமும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அது மட்டும் சைடில் தெரியுது. இவங்களுக்கு வந்து $18. இவரே அமுச்சு விட்ருவான். பரவாயில்லையே, இப்படியே போனால் நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் எல்லாம் போலங்க. காசு அப்படியே கொத்தாக வருது. மிச்சம் மீதி $9 கொடுக்கணுமா? ஓகே நெக்ஸ்ட்டு அவர் பாஸ்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர் கார்டே கொடுத்துட்டாருங்க $6. இவங்களும் கேஷை கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு $4 தான் டக்குன்னு அமுச்சு விட்ருவான். லேட் பண்ணோம்னா அவ்வளோதான். அதுக்கும் எதனா ஒரு சும்மா காரணத்தை சொல்லுவானுங்க. பாட்டில் ப்ரைஸ் $3 மாற்றி வச்சுக்கிறேன். எல்லாம் எடுப்பாங்களா இல்லைன்னு தெரில. இது எடுத்தாங்களா இல்லையானே தெரியலையே. டீ $6 ரொம்ப அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஏதோ ஒன்று. காஃபி எடுத்துட்டாங்க, டீ தான் இன்னும் எடுக்கல. இவர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காருங்க. கார்டு கொடுத்தாரா? அடப்பா எதை பார்க்கல. பச்சை சொக்கா தலைவர் என்னங்க புதுசாக இருக்காரு. எல்லாம் காஃபி தான் எடுக்கிறாங்க, டீ ஒரு பையனை எடுக்க தொலைய மாட்டேங்கிறான். $40 எப்பா வேறு லெவலுங்க. ஏதோ ஃப்ளோர் இல்லையா அது சொல்லிட்டு போகிறாரு. மாவு என்னமோ இல்லை. அடுத்து இவர் கரெக்டாக கொடுத்துட்டாரு, அமுச்சு விட்ருவோம். இப்போ தலைவரே கொஞ்சம் டீ எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவனா டீயை ஒன்று விட்டுறானுங்க எல்லாம். இருங்க நம்ம ப்ரைஸை மாற்றிடலாம். சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம் போல். $5 போட்டு விடுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். இவர் வந்து 3 பொருள் தான் வாங்கியிருக்காரு. பரவாயில்ல அதாச்சும் வாங்கினாரே. ஒரே ஒரு $1 மிச்சம் மீதி அமுச்சு விட்ருவோம். எப்பா ப்ரைஸை கம்மியாக கண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறாங்க பாருங்கள். அப்போவே நினச்சேன் நான் ரொம்ப அதிகமாக இருக்குதோன்னு. கரெக்டாக கம்மியாக ஒன்றுமே எடுத்துட்டாங்க. பாட்டிலும் எடுத்துட்டாங்க. வீட்டில் போய் அப்படின்னா டீ தான் போல். ஓகே நம்ம டக்குன்னு பில்லை போட்டு அமுச்சு விடுவோம். இவங்க என்ன கொடுக்க போகிறாங்க? கேஷா? சந்தோஷம். $82. சேஞ்சு கொடுக்குதா ரொம்ப கஷ்டமாகுது. ஐயோ தப்பாக கொடுத்துட்டேனே. அடப்பாவி திரும்பவும் தப்பு பண்ணிட்டேன். ஓகே அமுச்சு விட்ருவான். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து எக்கெலாம் எடுத்துக்கிறாங்க. இவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. கார்டு கொடுத்தாதாங்க ஈஸியாக இருக்குது. கேஷாக ரொம்ப கடுப்பாகுது. இது ஓவராக தெரியாமல் தொட்டுட்டோங்க. இருங்க நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒட்டி வச்சுருவோம். ஓகே இது கரெக்டாக இருக்கும். நம்ம இங்கே போகிறதுக்கு இந்த சந்தில் போயிட்டு வரதுக்கு. இவர் வந்து 4 எக்கு. எப்பா என்னங்க நிறைய பேர் முட்டை தான் வாங்குறாங்க. அதனாங்க என்னமோ இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இருங்க நம்ம டக்குன்னு இவர் பில்லை போட்டு அமுச்சு விட்டு என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நான் ப்ரைஸ் எதுக்கும் மாற்றாமல் வச்சுன்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். $14 $5 எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எக்குக்கு நான் மாற்றலையா? ஆடா பாவி அதனால தான் எல்லாம் எடுக்கிறாங்க போல். ஐயோ எக்குக்கு மாற்ற மாற்றிட்டேங்க. அந்த எக்குக்கு மாற்றாதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எடுத்துக்கிறானுங்க. இது தெரியாமல் எக்கு நிறைய பேர் எடுக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டுருந்தேன். $6 போட்டு விட்டாச்சு. இவர் அதுக்குள்ளே வந்துட்டுக்கிறாரு. தலைவர் 2 காஃபி எடுத்துக்கிறாரு. $14 ஆனால் காஃபி தான் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சேல் ஆகுது. இப்போ அவங்க எக்கு எடுத்தால் நல்லாயிருக்கும். அடப்பாவி பாட்டில் தான் எடுக்கிறாங்க. எக்கு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் பாட்டில் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஏடா பாட்டில் கூலிங் வாட்டர் கொடுக்குறேன், என்னடா எக்ஸ்பென்சிவ்ன்ற. இவங்கள மட்டும் எப்படி எடுக்கிறாங்க, இவன் மட்டும் எடுக்க மாட்டேங்கிறான், ஓவராக பண்ணுறான். ஓகே இவனே அமுச்சு விட்ருவான். வர மரியாதையே போயிடுச்சுங்க இவனுங்க மேலே. பாட்டு பசங்க ஆனால் ஒன்று எதனா ஒரு காரணத்தை சொல்லிடுறானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது இடத்த கொஞ்சம் முன்னாடி வச்சிடலாம். ஓகே இப்போ தான் கரெக்டாக இருக்குது. யார்ப்பா அது? தம்பி டக்குன்னு வாப்பா டக்குன்னு. நைட் நேரம் ஆகிடுச்சே, பொறுமையாக ஆட்டின்னு வராரு இப்போ தான். எப்படியோ எக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. கரெக்டான ப்ரைஸில் தான் அப்போ நான் போட்டிருக்கேன். $26 அமுச்சு விட்ருவோம். ப்ரெட்டு இல்லையா, நம்ம வந்து எல்லாத்தையுமே வாங்கி வைக்கணுங்க. நான் வர ஏடா கூடமாக பார்த்தீங்கன்னா பண்ணுறதுனால ஒழுங்காகவே எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன். இருங்க இவங்களுக்கு அப்படியே அமுச்சு விட்ருவோம். ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டோரை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகணும். அதுக்கு நம்ம வந்து எல்லா பொருளும் இன்னும் கொஞ்சம் வாங்கணும். ஓகே இது வந்து $59 தான். காஃபி 1, அடுத்து டீ வந்து இப்போதைக்கு வேணாம். காஃபி 1, எக்கு 1, அடுத்து வந்து ப்ரெட்டு சீஸ் வாங்கிக்கலாம். சீஸ் 1, அடுத்து ஃப்ளோர் 1. ஃப்ளோர் அங்கே இருக்குதா? அப்போ இதில் போல். ஓகே ஃப்ளோர் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஸ்லைஸ் ப்ரெட் ஒன்று வாங்கிக்கலாம்.
எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிப்போம். அடப்பாவி ஃப்ளோர் தெரியாமல் 2 போட்டுக்கிறேன். சுகர் பவுட்ரு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. ஓ 9 PM மேலே ஆகிடுச்சு, என்னால் வாங்க முடியல போல். ஓகே இருங்க, அது வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கு பில்லை போட்டு அமுச்சு விட்ருவோம் ஃபஸ்ட்டு. எப்பா நாங்கள் இவ்வளோ கூட்டமாக வந்துட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக போடலாம் இருங்களா. இருட்டில் எல்லாம் எப்படி எடுப்பாங்க. நான் வர லைட்டை போட வந்துடுறேங்க. ஆனால் உன்னை $84 இப்போன்னு பார்த்து இப்படிலாம் வருதே. ஓகே அமுச்சு விட்ருவோம். பாட்டில்டு வாட்டர். எப்பா இவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. தலைவர் வந்து ஒரே ஒரு டீ கேஷாக கொடுத்துட்டாருங்க. ஆயில் இல்லையா, போங்க போங்க சார் வரும் எல்லாம். எதனா ஒன்று காரணத்தை சொல்லணும் போகிறானுங்க பைத்தியக்காரனுங்க. அட போனாடே டுபா கொடுத்தாலையா. ஆனால் அவனை எதனா ஒன்று சொல்கிறானுங்க. இப்போ இவனை எதனா சொல்லுவான் பாருங்களா. $40. ஓகே அமுச்சு விட்றலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கடையை மூடிடலாம். ஸோ கடையை மூடிட்டு நம்ம வந்து இந்த நாளை வந்து முடிச்சுப்போம். டே 6 வந்து இப்போ $607 கிட்ட ப்ராஃபிட் வந்துருக்குங்க. வேறு மாதிரி எல்லாம் லோன் தான் காரணம். லோன் எடுத்ததுனால தான் இப்படி ஆகிருக்கு. ஓ $20 தானாகவே பார்த்தீங்கன்னா அந்த பே ஆகிடுது. அந்த லோன் நம்ம எடுத்தோம்ல, அதனால் டெய்லி $20 வந்து பெய்டு ஆகிடுதுங்க. ஆடா பாவீங்களா, இது தெரியாமல் போயிடுச்சே. இருங்க ஃபஸ்ட் நம்ம என்னான்னு போய் பார்க்கலாம். ஓ ஒரு 14 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த மாதிரி தான் எடுத்துப்பானுங்க போல். ஓகே அப்படியே வந்து நம்ம கட்டி முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இங்கே பாருங்களா கொச்சன்னு போட்டு வச்சுக்கிறானுங்க பாட்டு மாரி. ஏன்டா அவரை மரியாதை இல்லையாடா, கொஞ்சமாச்சும் ஒழுங்காக போட்டு வைப்பானுங்கன்னு பார்த்தா இப்படி குப்பை மாதிரி போட்டுக்கிறானுங்க. எவன் வந்து ஆர்டர் பண்ணலாம் வெஸ்ட்டு போகிறதுன்னு தெரிலங்க. தூங்கிற நேரத்தில் எவனோ ஒருத்தர் வெஸ்ட்டு போயிட்டு இருக்கிறான். ஓகே நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சிடலாம். இது நிறைய இருக்குங்க. வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கடுப்பாகுது. ஸ்லைஸ் ப்ரெட்டு இதில் எதில் வைக்கணும்னு தெரியலையே. ஓ இங்கே தானா, ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா ப்ரெட்டும் சில வாட்டி கெட்டுரும், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைப்பானுங்க. ஓகே இது நெக்ஸ்ட்டு சுகர் பவுட்ரு. சுகர் பவுட்ருலாம் எதுக்கு தான் வாங்குறாங்கன்னே தெரியல. ஓகே நம்ம ஏதோ ஒன்று இங்கே வந்து வச்சுருவோம். கேக் செய்யறதுக்கு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் 2 ஆர்டர் தாங்க. இதையும் டக்குன்னு வச்சுட்டே நம்ம வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைஸை ஃபஸ்ட்டு மாற்றணும். ப்ரைஸை ஒன்று மாற்ற மாந்துறோன்னா அப்படியே எல்லாம் பாட்டு மாரி பார்த்தீங்கன்னா தூக்கின்னு ஓடிடுவானுங்க. இதுதான் சான்ஸ்னு. ஓகே நம்ம வந்து சீஸையும் வச்சாச்சு. இப்போ நம்ம காசு அதிகமாக சேர்த்து வச்சு இன்னும் கொஞ்சம் இடத்த எக்ஸ்பெண்ட் பண்ணோம். இல்லைனா நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனா ஃப்ரிட்ஜ் அது மாதிரி எதனா வாங்கி வச்சுக்கலாங்க. இடம் பார்த்த மாட்டேங்குது. இந்த பாருங்களா இன்னும் 2 இது தான் ஃப்ரீயாக இருக்குது, மற்ற எதுவுமே ஃப்ரீயாக இல்லை. ஓகே நம்ம வந்து டக்குன்னு டஸ்ட்பினில் போட்டு ப்ரைஸை போய் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணிடலாம். சுகர் பவுட்ரு வந்து ஆல்ரெடி $5. ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து $3. அடுத்து இதெல்லாம் இப்போ தான் மாற்றினது, இதுவும் $14. ப்ரெட்டும் $4 கரெக்டாக மாற்றி வச்சுருக்கேன். அடுத்து சீஸ் மாற்றலைன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துருவோம். ஆமாம் சீஸ் மாற்றலை. இது வந்து $1.79 இருக்கா. நம்ம வந்து ஒரு $4 போடலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ $4 ஓகே. நெக்ஸ்ட்டு எக்கு வந்து $6, இது வந்து $3 எல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போட்டாச்சுங்க. ஓகே நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணிடலாம். அது கம்மிங்களா டக்குன்னு வாங்கடா. கடையை வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஸோ எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம லைட் ஆன் பண்ணிக்கணும். லைட் ஆனவொன்னே போட வந்துடுறேன். ஆனால் இது காலையில் நேரம் தான் இருந்தாலும் நம்ம போட்டு வச்சுப்போம். காலையில் இருந்தான்னா பார்க்கலாம், இருந்தானா நைட்டாக இருந்தான்னா. இது வந்து லாக்கடுலே இருக்குங்க, எப்போ தான் அன்லாக் ஆகுனே தெரியல. ஓகே நம்ம வந்து ஒரு $443 கிட்டே இருக்குது இப்போதைக்கு நம்ம சம்பாரிச்சு வச்சுருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ப்ராடக்ட் லைசன்ஸ் போய் ஃபஸ்ட்டு வாங்கலாம். ப்ராடக்ட் லைசன்ஸை வந்து வாங்கிடலாம் கைஸ். ஏன்னா ப்ராடக்ட் லைசன்ஸ் 2 வந்து வெறும் $400 தான். நம்மகிட்ட இருக்குது 443. ஸோ நம்ம வந்து இதை வாங்கிடுவோம். ஆனால் லெவல் 6 இருந்தால் தான் வாங்க முடியுமா. ஸோ நான் வந்து இருக்கிறது வந்து இப்போ லெவல் 5, லெவல் 6 இருந்தால் தான் வாங்க முடியுமா. அதாவது இப்போ என்ன சொல்ல வரானுங்கன்னா இந்த நாள் முடிஞ்சு மறுநாள் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு பில்லை போட்டு டக்குன்னு அமுச்சு விட்ருலாம். நிறையா பொருளை எடுத்து வச்சா நிறையா பேர் வாங்குறாங்க. நாங்கள் அத்தனை பொருள் எடுத்தேன், ஆனால் $18 தானா. தலைவர் எல்லாம் சீப்பாக தான் வாங்கிட்டு வந்துக்கிட்டார் போலங்க. ஓகே இவங்களுக்கு வந்து மிச்சம் மீதி $1 தான். பாஸ்தா இல்லையா, இருங்க பாஸ்தா ஆர்டர் போட்டுருவோம். பாஸ்தா எங்கடா ஆகுது, இதோ இருக்குங்க. பாஸ்தா ஆர்டர் பண்ணியாச்சு, வெளில வந்துருக்கோம். நம்ம டக்குன்னு உள்ளதுன்னு வந்து வச்சிடலாம். பாஸ்தாக்கு ஆல்ரெடி நான் வந்து ப்ரைஸ் மாற்றி வச்சுருப்பேன். ஆமாங்க மாற்றி வச்சுட்டு இருக்கேன். ஐயோ தப்பாக வச்சிட்டேங்க. கீழே 2 வச்சிட்டேன் தனியாக, அதுதான் கடுப்பாகுது. மேலேயே வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இவருக்கு வந்து $8. ப்ரெட்டு ஒன்று வந்து $4 போட்டுக்கிறோம் போல். சுகர் பவுட்ரு இவங்க வாங்கிறாங்க. மிச்சம் மீதி $90. சில்லறையே இல்லை போல். ஓகே நெக்ஸ்ட்டு
இவர் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்காருங்க. $18 டோட்டலாக. இவருக்கு மிச்சம் மீதி $2 கொடுத்து அமுச்சு விடுவோம். அடுத்து இவங்க வந்து என்னென்னமோ வாங்கியிருக்காங்களே. அட பாவி, இவங்க ஆனால் கேஷ் கொடுக்குறாங்க. செம்ம கடுப்பாகுதுங்க கேஷ் கொடுக்குறதுக்கே. கடையாக மூட்டு போயிடலாம் போல், அவ்வளோ கடுப்பாகுது. ஃபஸ்ட் நம்ம இது வந்து ரேங்க் கொடுத்துருவோம். நம்ம வந்து லைசன்ஸு ஒரு லெவல் 6 இருந்தால் வாங்க முடியும். இது என்னமோ பில்ஸ்ன்னு இருக்குது, இது என்னன்னு தெரியல. இருங்க நம்ம சும்மா பேன் தொட்டு பார்க்கலாம். பேன் தொட்டுட்டேன், என்னமோ ஆகுது, என்னன்னு தெரியல. ஆல் பில்ஸ் ஆர் பெய்டா? இது என்னங்க ரெண்ட்டு இத்தனைக்குது. இருங்க இதுவும் பேன் தொடுவோம். அட பாவி, நம்மகிட்ட காசு தாங்க போகுது, இதெல்லாம் என்னன்னே தெரியல. அப்புறம் நம்ம ஜாப்லேருந்து கூட பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிக்கலாமா, அது லெவல் 10 அதெல்லாம் தேவை. அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து $800 தேவையா. எப்பா, ஓ அதுதான் அந்த ஸ்டோரேஜ் நினைக்கிறேங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்லை போட்டு அமுச்சு விடுவோம். மொத்தத்தில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காசு தேவை தான். ஸோ அதனால் நம்ம டக்குன்னு சம்பாதிக்கிற வழியை பார்ப்போம். இவருக்கு வந்து $3. இவங்க கேஷாக கொடுத்துட்டாங்களா, சந்தோஷம். எப்பா மிச்சம் மீதி $1 தாங்க. தலைவர் ஒரே ஒரு எக்கு மட்டும் வாங்கி போகிறாரு. அங்கே அத்தனை பொருள் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பாட்டு பசங்க எல்லாம் பொறுமையாக வாங்கி போகிறானுங்க ஒன்று ஒன்றா. ஓகே நெக்ஸ்ட்டு எப்பா கொச்சம் வாங்கியிருக்காருங்க. இவரை மாதிரி வாங்கினா போதுங்க, பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்க $50 கரெக்டாக குத்தாரா, கிளம்பினே இருக்கலாம். அவர் ஏதோ ஃப்ரிட்ஜ்லேருந்து 4-5 பொருளை தூக்கி போகிறாருங்க. அதுக்கு போகும்போதே இது எடுத்துன்னு போனான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வாங்கிட்டு அப்புறம் இங்கே எடுத்து கொடுக்குறாரு. ஓகே, இவர் வந்து எக்கும் டீயும் வாங்கியிருக்காரு. $17 டோட்டலாக. ஸோ இவரையும் வந்து அமுச்சு விட்றலாம். இவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, டீ இல்லை, ஓ ஒன்று தான் இருந்துச்சு போலங்க டீ, அதனால் அதை மட்டும் தூக்கின்னு வந்துட்டுக்கிறாரு. ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் தாங்க லெவல் 6 வந்துச்சுன்னா நம்ம வந்து வாங்கிடலாம் டக்குன்னு லைசன்ஸை. அவ்வளோதான், அமுச்சு விட்டாச்சு. பரவாயில்ல, நிறையா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வராங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பொருள் நான் நிறையா வாங்குறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா வராங்க. வேறு மாதிரி இவர் வந்து 2 தான் வாங்கியிருக்காரு. இவரையும் வந்து அமுச்சு விட்றலாம். மிச்சம் மீதி ஒரே $1. தலைவர் எப்படி இருக்காரு பாருங்களா பார்க்குறதுக்கு. என்னங்க மூஞ்சி அது கருமா. சரி அமுச்சு விட்ருவான். ஆயில் இல்லையா, குண்டு தலையனுக்கு இன்னும் எண்ணெய் தேவை போல். ஏன்டா எண்ணெய் சாப்பிட்டு இன்னும் கொழுப்பு ஏற்றிக்காதரா. ஓகே, நம்ம வந்து $9 அமுச்சு விட்ருவான். இவர் வந்து 3 தான் வாங்கியிருக்காரு. அட என்ன தலைவரே நீங்கள், கார்டு கொடுத்துட்டாருங்க. ஓகே, $23 அமுச்சு விட்றலாம். எப்பா நான் என்னங்க இது, அப்போல்லாம் நான் சும்மாவே நின்றுருப்பேன், ஒருத்தனும் வர மாட்டானுங்க. இப்போ என்னை சும்மாவே நிற்க விட மாட்டேங்கிறாங்க. லைனாக வந்துனே இருக்காங்க கஸ்டமர். இதை பாருங்களா, நான் பாட்டுன்னு போட்டுன்னே இருக்கேன், அவங்க பாட்டுன்னு வந்துனே இருக்காங்க. காசு பாட்டுன்னு ஏறினே இருக்குங்க. கிட்டத்தட்ட $600 வந்துருச்சு. லெவல் 6க்கு இன்னும் கொஞ்சம் தாங்க. வேறு மாரி. ஓகே, இவர் வந்து கார்டு கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம வெளில போய் சும்மா சுற்றி பார்க்கலாம். எப்பா நைட் நேரமே ஆயிடுச்சா. இவன் அப்பா யாருங்க இவன் பைத்தியக்காரன். நடுவில் நின்னா பார்த்தீங்கன்னா நிற்கலாம் மாட்டானுங்க, அச்சு தூக்கிட்டு போயினே இருப்பானுங்க பாட்டு மாரியே. ஓகே, நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். வேலை சுற்றி இருந்தோன்னா நக்கின்னு தான் போனோம். இவருக்கு வந்து $31. இவங்க வந்து கேஷ் கொடுத்துட்டாங்க, கரெக்டாக கொடுத்துக்குறாங்க. எப்போவுமே இவங்க தான் வந்து கேஷுக்கு வந்து கரெக்டாக கொடுக்குறாங்களே. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏடா கூடமாக கொடுத்துட்றாங்க கேஷ் கொடுத்தாலே. இங்கே பாருங்க, ஃப்ரிட்ஜில் இருந்த முக்கால்வாசி பொருள் காலி. இங்கே காஃபியும் காலி, டீயும் காலி. இது என்னங்க, ஓ ஃப்ளோரா. நம்ம இனிமேல்ட்டு ஃப்ளோரு, டீ, காஃபி இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கணுமே. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லை 9 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே யாரும் வந்துட்டாங்களே. இருங்க நம்ம காஃபி இதுவும் மட்டும் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. இதோ வந்துட்டேன் மேடம். ஓகே, இவங்களுக்கு வந்து 2 பொருள் தான். ஸோ கார்டு போல். இருங்க கார்டு கொடுத்துடலாம். $8 டோட்டலாக அமுச்சு விட்றலாம். காஃபி இல்லையா, கரெக்டாக காஃபி இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சேனே. இருங்க நம்ம டக்குன்னு உள்ளே திரும்ப வச்சிடலாம். ஸ்டோர் லெவல் 6ம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வேறு மாதிரிங்க. இப்போ நம்ம வந்து டக்குன்னு இது பண்ணோம், அதாவது ப்ராடக்ட் லைசன்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கினோம். அடா இவர் ஓரங்க இருட்டு நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினுக்கிறாரு. ஃபஸ்ட் நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தாங்க வாங்கணுமே, இல்லை பில்லு போகிறதுக்கு வந்து நின்றுவாங்க. பில்லு போடவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கும் எதனா கதை கொடுப்பாங்க. அடேங்கப்பா, எல்லாம் நம்ம கடைக்கு தான் வராங்க. வேறு லெவலு. வாங்க நைட் நேரம் கூட பார்க்காம வராங்களே. தலைவர் வந்து கேஷ் தான் அமுச்சு விட்றலாம். மில்க் இல்லையா, ஆமாங்க நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள்லாம் முக்கால்வாசி தீர்ந்துச்சுருந்தோம்ல, அதெல்லாம் டக்குன்னு வாங்கினோம். அவர் சீரியல் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. இவருக்கு வந்து $95 மிச்சம் மீதி. ஓகே, அமுச்சு விட்றலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கடையை மூட்டுருவோம்.
வேறு லெவலில் இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் லைசன்ஸ் தான் வாங்க போகிறோம். $600 இருக்குது. ஸோ நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் உள்ள போய் லைசன்ஸு பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. ப்ராடக்ட் லைசன்ஸை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது பாருங்க, ஆயில், ஸ்பெகாட்டி, சால்ட்டு, ரைஸ், பாஸ்மதி. பாஸ்மதி ரைஸ்லாம் கூட இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்களா. நம்ம எல்லாத்தையுமே கார்ட்டில் சேர்த்து வச்சு நாளைக்கு வந்து ஆர்டர் போட்டுடலாம். பயங்கரம். பீனட் பட்டர் கூட இருக்குது. போடு, எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுடலாங்க நம்ம. ஸோ நம்ம வந்து 9 PM மேலே இருந்தால் தான் ஆர்டர் பண்ண முடியும். நம்ம வந்து இன்றைக்கி வேலையை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட $212 பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ப்ராஃபிட்டாக. ஸோ நமக்கு ப்ராடக்ட் லைசன்ஸ்லாம் வாங்கினதுனால கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. ஆனால் டே முடிவில் வந்து $212 ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. மொத்தம் 7 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம வந்து டக்குன்னு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருவோம். வெள்ளியும் பார்த்தீங்கன்னா வந்துருக்கோம் தான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் டக்குன்னு. ஸோ என்னங்க இதே ஆர்டர் இப்படி வந்திருக்கு. பைத்தியக்கார பசங்க ஏதோ வில்ல மாதிரி வச்சுருக்கானுங்க. நம்ம வந்து பார்ட் 4 வந்து இந்த ஆர்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி விற்று நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இடத்த வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீசர்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரீசரும் பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். ஸோ பார்ட் 4 வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்னு சொல்லிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.